இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, நீங்களும் கூட நான் கர்த்தருக்கு பயந்துதான் வாழ்றேன், அவர் என்ன சொல்றாரோ செய்யறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் தேவன் உங்களை உயர்த்துகிறதையும், கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதையும் நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள செய்வார். இந்த குறை இருக்குன்னு நினைக்காதீங்க. இதன் மூலமா தேவனாம மகிமைப்பட போகுதுன்னு நினைங்க. ஏன்னா ஒரு குழந்தையை கொடுக்கிறதோ, ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதோ, ஒரு வியாதியை போக்குவதோ என் தேவனுக்கு லேசான காரியம். நீங்க ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவராலே கூடாத கரி ஒன்றுமே இல்லை. இவர்கள் கடைசி வரைக்கும் அந்த பரிசுத்தத்துல குற்றமற்றவர்களாகவே வாழ்ந்தார்கள். அதனால ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அவர்களுடைய குறைகளை தேவன் மாற்றினார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நீங்களும் கூட எந்த சிச்சுவேஷன்லயும் எந்த சூழல்லையும் உங்க பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க எப்பவுமே பரிசுத்தமாவே வாழுங்க. ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழுங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ, என் பிரச்சனை எதுவான இருக்கட்டும், ஆனா நான் ஆண்டவர் சொன்னபடிதான் வாழுவேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார், பெரிய அதிசயத்தை செய்வார். நீங்க மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் காண கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதனால அப்படியே நீங்க என்ன செய்யுங்க, அந்த பரிசுத்தத்தோடையே கூட குற்றமற்றவர்களாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவே நீங்கள் வாழுங்க. இந்த நாளிலே இதை கேட்கிற உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் அற்புதமும் அதிசயமும் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. God bless you.